வணக்கம் நண்பா. எனக்கு 12 ஜூனியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி 12th நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பேக்லாக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறத பற்றி தான். ஸோ நான் சொல்லி தான் தெரியணுன்ற விஷயம் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய தலைவலி எது தான்? இந்த பேக்லாக்ஸ் தான். ஏன்னா இந்த பேக்லாக்ஸு வெறும் ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, நம்ம படிக்கிற எல்லா போர்ஷன்லேயும் அங்கங்கே பேக்லாக்ஸாக வச்சுருப்போம். கடைசியில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து உங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கடுப்பேற்றும். இப்படி தான் அர்த்தம். கரெக்டு தானே? ஸோ இந்த பேக்லாக்ஸை என்ன மெத்தடு மூலமாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணலாம், என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் இதை பர்ஃபெக்டாக முடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ என்ன பேச போகிறேன்றதை கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ டாபிக் உள்ள போகலாமா? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட்ஸை சேனல். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட முதல்ல எவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்குன்றத ஒரு லிஸ்ட்டு போடணும். அதுதான் முதல் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா பேக்லாக்ஸுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய இடத்துல எல்லா சப்ஜெக்ட்லேயும் அங்கங்கே நீங்கள் விட்டு வச்சுருப்பீங்க. பட் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே எப்பப்போ முடிக்கலான்றதை நம்ம அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே எது வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக படித்து முடிச்சிருக்கீங்க அது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, எங்கேருந்து உங்களுக்கு பேக்லாக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் தான் படிக்கவே முடியும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ப்ரோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பேக்லாக் அப்படியே இருக்கட்டும், இந்த மிட் டேர்ம் போர்ஷன் அப்படியே விட்டுறேன், நான் என்ன பண்ணுறேன் இப்போ மிட் டேர்ம் போர்ஷனில் எனக்கு பேக்லாக் இருக்குது, நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் டேரெக்டாக குவார்ட்டர்லி போர்ஷனுக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பே. நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னதுன்னா, நண்பா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று விடாமல் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரதுக்கு பேர் தான் பெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். நான் அங்கே கொஞ்சம் படிக்க போகிறேன், இங்கே கொஞ்சம் படிக்க போகிறேன்னு போயிட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் அது வேலைக்கு ஆகாது. ஸோ டெஃபினெட்லி இப்போ பேக்லாக்ஸ்ன்னு நான் இப்போ இந்த சமயத்தில் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஃபஸ்ட் மிட் டேர்ம்லேயே நிறைய பேக்லாக்ஸ் இருக்கும். கரெக்டாக அந்த பேக்லாக்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மொத்த வீடியோவே. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் மிட் டேர்மில் என்னென்ன பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்கன்றத ஒரு லிஸ்ட்டு போடுங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் யாருமே குவார்ட்டர்லி போர்ஷன் டச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னதுன்னா, அந்த லிஸ்ட்டை போட்டு பேக்லாக்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி படித்து முடித்ததெல்லாம் எது எது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறேன், ஓகேவா? இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அது வரைக்கும் குவார்ட்டர்லி போர்ஷன் நீங்கள் தொடர்றதுக்கு தேவையில்லை. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற, அப்புறம் எப்படி ப்ரோ குவார்ட்டர்லியில் மார்க் எடுக்க முடியும்னா, நண்பா குவார்ட்டர்லி போர்ஷன்றது ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷனும் சேர்த்து தானே வரும். ஸோ நீ ஃபஸ்ட் மிட் டேர்மாக பக்காவாக தரவாக படிச்சுட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக குவார்ட்டர்லியில் நீ ஆல்மோஸ்ட் 50 to 55% கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். மிச்சம் 40 to 45% மட்டும்தானே உனக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷன்லேருந்து உனக்கு ஃபஸ்ட் மிட் டேர்ம் தவறாத லெசன்ஸ் மட்டும்தானே வரும். ஸோ அதனால் நீ படிக்கிறது 1% வேஸ்ட் ஆகாது. ப்ரோ எனக்கு இந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷன் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னா கவலைப்படாத. ஃபஸ்ட் மிட் டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனையும் கிளியர் கட்டாக கரெக்டாக சூப்பராக படி. அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா உனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா குவார்ட்டர்லி போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஜஸ்ட்டு எப்படி சொல்ல, ஸ்டார்டிங் ஃபேஸுன்னு சொல்லுவீங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லெசனோ இல்லை ஒரு ஹாஃப் லெசனோ அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சாப்டர் இருக்கும் குவார்ட்டர்லி போர்ஷனில். ஸோ அதில் 4 சாப்டர் படிக்க முடிஞ்சதுன்னா போதும். ஏன்னா முதல் 3 சாப்டர் மிட் டேர்ம் போயிடும். ஒரு சாப்டர் நீங்கள் குவார்ட்டர்லிக்கு சும்மா படித்த மாதிரி வச்சுக்கோங்க. 5-6 விட்டுருங்க, தேவையில்லை, இப்போதைக்கு வேணான்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ 4 சாப்டர்ஸ் வரைக்கும் படிங்க தெளிவாக. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் 6 சாப்டர்ஸ். ஸோ 6 சாப்டர்ஸில் 3 வந்து மிட் டேர்ம் போயிடும். 5th கண்டிப்பாக ஈஸியாக படிக்கலாம். 5th சாப்டர் ரொம்ப ஈஸி தான். 6th சாப்டர் ட்ரை பண்ணலாம். மேபி நீங்கள் 4th லீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இப்போ 6 லெசன் இருக்குன்னா 4 லெசன் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஏன்னா அதில் 3 லெசன் மிட் டேர்ம்க்கே போயிடுது. எக்ஸ்ட்ராவாக நான் குவார்ட்டர்லிக்கு உங்களுக்கு ஒரு லெசனை தான் நான் படிக்க சொல்கிறேன், ஓகேவா? தட்ஸ் இட். இதே கெமிஸ்ட்ரி எடுத்துக்கினா 9 லெசன்ஸ் வரும். அதில் 5 லெசன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் மிட் டேர்ம் போயிடும். முதல்ல அந்த 5 லெசனை முடிங்க. அதுக்கடுத்து கூட ஒரு லெசன் இல்லை 2 லெசன், ஒரு லெசன் கூட போதும். 6 சாப்டர்ஸ் நீங்கள் குவார்ட்டர்லிக்கு படித்தாலே போதும். டெஃபினட்டாக சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் 70 to 80+ அசால்ட்டாக வாங்கலாம்.
ஏன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி போர்ஷன் மட்டும்னால மிட்டாமே உங்களுக்கு பாதி கவர் பண்ணுறதுனாலையுமே ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் இப்போ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் மிட்டமில் இங்கே கொஞ்சம் படிச்சிருக்கேன், குவார்ட்டர்லியில் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நானாக இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி படிக்கிறது கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஏன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் மிட்டம் படிச்சுட்டு இருக்கீங்க, அதை வந்து நிறைய நீங்கள் படிக்கலை, டேரெக்டாக இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி படிக்க போகிறீங்கன்னு வைங்களேன். லெட் அஸ் கன்சிடர் ஒரு மூவி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த மூவியில் 2 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்த்துட்டு தான் பார்ட் 2 பார்க்கணும், ரைட்டா? பார்ட் 1 நீங்கள் முழுசாக பார்க்காம பார்ட் 2 பார்த்தா புரியுமா? புரியாதுல்ல. இதை தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நீங்கள் ஒழுங்காக முடிக்கலைன்னா செகண்டில் இருக்கக்கூடிய லெசன் சத்தியமாக புரியாது. ஈவந்தோ அது ஈஸியான லெசனாக இருந்தாலும் கூட எப்போ அந்த கான்ஃபிடென்ஸ், எப்போ உங்களுக்கு அந்த இது வரும்னா, நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ தான் பார்ட் 2 புரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் மிட்டமான பார்ட் 1 தெளிவாக முடிங்க. இதுதான் இந்த வீடியோவோட மொத்த மெசேஜு. அதை பக்காவாக தெளிவாக சூப்பராக முடிச்சிட்டிங்கனாலே குவார்ட்டர்லியில் சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நீ குவார்ட்டர்லி போர்ஷனில் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 இல்லை 2 லெசனோ ஈச் சப்ஜெக்ட்லேயும் நீ படித்து முடிச்சிடு. இதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ இதே மெத்தடை தான் நீங்கள் வந்து லைக் உங்களோட செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ஸோ அந்த இடத்துலையும் இதே மாதிரி ப்ராசஸை தான் நீங்கள் இது பண்ணணும். சரி ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷனை இந்த குவார்ட்டர்லியில் தரவு பண்ணிக்கிறேன், குவார்ட்டர்லியில் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிடறேன். அப்போ மிச்சத்தை என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டேன்னா, மிச்ச போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் லீவ் தருவாங்களே, அந்த 10 நாளில் எந்த அளவுக்கு உங்களால் முடிக்க முடியுமோ. நான் அங்கேயும் சொல்கிறது என்னதுன்னா, நீங்கள் 100% கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் எந்த இடத்துலையுமே கேட்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் 100% கம்ப்ளீட் எப்போ பண்ணணும்னா பப்ளிக் அன்னைக்கு நீங்கள் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அந்த 10 நாள்லேயே குவார்ட்டர்லி போர்ஷன் நீங்கள் இன்னும் ஒரு லெசனை எக்ஸ்ட்ராவாக எடுத்து படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். இப்படி படிச்சிட்டிங்கன்னா ஒரு 80 to 85% குவார்ட்டர்லி போர்ஷன் நீங்கள் குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒரு 15% பாக்கி இருக்கே ப்ரோ, அதை அப்படியே வை, யாரும் கேட்க போகிறல. இப்போ நீ அப்படியே அந்த குவார்ட்டர்லி போர்ஷனை விட்டுட்டு நெக்ஸ்ட் நீ எங்கே போகலாம், ஹாஃப் இயர்லிக்கு போகலாம். ஹாஃப் இயர்லி போய் அங்கே உனக்கு செகண்ட் மிட் டேர்ம் போர்ஷன் இருக்கும்ல, இதே மெத்தட் இப்போ நம்ம ஃபஸ்ட் மிட் டேர்ம் குவார்ட்டர்லிக்கு என்ன பண்ணோமோ இதே கான்செப்டை நீ என்ன பண்ண போகிற, செகண்ட் மிட் டேர்ம் உட்காந்து படிக்க போகிற, அதில் ரிமைனிங்காக இருக்கக்கூடிய பார்ட்டை ஹாஃப் இயர்லிக்கு படிக்க போகிற. கரெக்டாக டோட்டலாக இது வரைக்கும் நீ என்னலாம் ஃபஸ்ட் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ரிவைஸ் படிச்சிருந்தியோ அதை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி ஹாஃப் இயர்லியில் எழுத போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக உனக்கு ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்னு ஒரு 10 நாள் கிடைக்கும்ல, அந்த 10 நாளில் உட்காந்து நீ என்னெல்லாம் படிக்கலையோ அதையும் படித்து முடிக்கிற. டெஃபினெட்லி இப்போ இங்கே ஒரு 85% குவார்ட்டர்லி போர்ஷன் முடிச்சிருக்கேன், ஹாஃப் இயர்லில் ஒரு 85% முடிச்சிருக்கேன்னா இன்னும் உனக்கு வந்து போர்ஷன்ஸ் இருக்கும் முடிக்கிறதுக்கு. கரெக்டாக? அது எப்போ முடிக்கணும்னா உனக்கு பொங்கல் ஹாலிடேஸ்னு ஒரு 10 நாள் லீவ் கிடைக்குப்பார், அதில் உட்காந்து முடிக்கலாம். அதுக்கப்புறமா உனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் டிவிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராக்டிகல்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் லீவ் தருவாங்க பார், அப்போ நீ முடிக்கலாம். ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வாரம் இருக்கும் பார், அப்போ நீ உட்காந்து முடிக்கலாம். இதெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணனாலே 95 to ஆல்மோஸ்ட் 95% தான் நீ மினிமம் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். பப்ளிக்கில் போய் ஜாலியாக பொறுமையாக உட்காந்து எழுதுனா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான். நான் ஒரு வருஷ பிளானையுமே நான் உனக்கு அசால்ட்டாக என்ன பண்ணணுன்றதையே சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். உனக்கு பேக்லாக்ஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஐடியா. இந்த அளவுக்கு என்னால் இதை விட ஈஸியாக எனக்கு எப்படி சொல்லணுன்றது தெரியல. மேபி மற்ற யூடியூப் சேனல் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கவனித்த வரைக்குமே எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் சொல்லிட்டேன் நண்பா. ஸோ அதனால் பார்ட் 1 முடி, அப்புறம் பார்ட் 2 போ. தேவையில்லாமல் பார்ட் 2 போய் பார்ட் 1ஐயும் படிக்காமல் பார்ட் 2வும் புரியாமல் ஒன்றுமே இல்லாமல் எக்ஸாம் போய் எழுதாது. இதுதான் சிம்பிள் லாஜிக். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷனை முடிச்சிரு, 100% எப்படியா முடிச்சிரு. குவார்ட்டர்லி ஸ்டார்ட் பண்ணு, ஹாலிடேஸில் குவார்ட்டர்லி ஹாலிடேஸில் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணு. திருப்பி செகண்ட் மிட் டேர்ம் ஹாஃப் இயர்லி அதே ப்ராசஸை கன்டினியூ பண்ணு. மிச்சம் இருக்கக்கூடிய போர்ஷனை ஆஃப்டர் ஜனவரிக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் ஜனவரி ஃபெப்ரவரியில் ரிவைஸ் தான் பண்ணணும், படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நண்பா அதெல்லாம் கிடையாது. நான்லாம் கடைசி பப்ளிக் வரைக்குமே படிச்சது தான் என்ன, அதில் என்ன ஒரு தப்பும் கிடையாது. ஆஸ் லாங் அஸ் நீ புரிஞ்சு படிக்கிற வரைக்கும் யார் சொல்கிறதும் நீ கேட்க தேவையில்லை. பிகாஸ் உன் மைண்டுக்கு உன்னோட பிரெயினுக்கு தெரியும் இப்படி படித்தா எனக்கு ஏறுமா ஏறாதான்றது. ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஜாலியாக உட்காந்து படி. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா?
உனக்கு என்ன வேணுமோ, எப்படி பேக்லாக்ஸை கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை சிம்பிளாக சொல்லிட்டேன். சிம்பிள் லாஜிக். பார்ட் 1 முடி, பார்ட் 2 முடிஞ்ச அளவுக்கு முடி. இதுதான் லாஜிக். லைன் பை லைனாக முடி. அதுக்கு முதல்ல லிஸ்ட்டு. லைன் பை லைன் மீன்ஸ் வரிசையாக முடின்றேன். லைன் பை லைன் படிக்க சொல்ல, ஓகே? வரிசையாக முடிங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். குட் திங். இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் லைக் வேறு எதுவும் சொல்லணுமா அது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சொல்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் பக்காவாக இப்போதைக்கு இந்த பேக்லாக் வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு டெஃபினெட்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும். லைக் நிறைய பேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் சீக்கிரம் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் இருக்கிற வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். எப்படியாவது உங்களுக்கு குவார்ட்டரில் என்னால் மார்க் எடுக்க வைக்க முடியணும். அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படியாவது மார்க் எடுக்க வைக்கணும். இந்த வருஷம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சேனல். ஐ ஹோப் இந்த வருஷம் அது நடக்கும்ன்றது. முடிஞ்ச அளவுக்கு என் எஃபர்ட்ஸை நான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். டெஃபினட்டாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிக்கலாம். ஆச்சு, போய்ட்டு வரேன் நண்பா. ஸோ பக்காவாக படி, ஃபஸ்ட் மிட் டேர்ம் ஃபுல்லாக முடி, குவார்ட்டர்லி எவ்வளோ முடியுமோ முடி, அது போதும். ஈவன் ஆகஸ்ட் வரைக்கும் நீ ஃபஸ்ட் மிட் டேர்ம் படித்தாலும் தப்பே கிடையாது. ஸ்கூலில் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம். பிகாஸ் அவங்க நமக்கு கரெக்ஷனோ இல்லை பப்ளிக் மார்க்ஸோ கொடுக்க போகிறதில்ல, கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எக்ஸாம்ன்றது பப்ளிக் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படி, பொறுமையாக படி, தெளிவாக படி, புரிஞ்சு படி. இதுதான் மேட்ரு. போய்ட்டு வரேன் நண்பா.